இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னால ஒரு சில விஷயங்களை மறக்கவே முடியல வீரா. எப்போல்லாம் நம்ம அண்ணன் போட்டோவை பாக்குறேனோ அப்போல்லாம் அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. கூடவே இப்போ இவரோட முகமும் ஞாபகம் வருது. இல்ல, எனக்கு புரியுதுடி. ஆனா அந்த ஆக்சிடென்ட்க்கு மாமா காரணம் இல்லடி. மாமாவுக்கும் அண்ணனுக்கும் முன் விரோதமா என்ன? சொல்ல போனா மாமாவும் அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திருக்கவும் மாட்டாங்க. ஏண்டி இத்தனை நாளா மாமா கூட இருக்க, மாமாவை பத்தி உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மாமா ஒரு பூச்சியை கூட கொல்ல மாட்டாருடி. இங்க பாரு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அதுவுமே மாமாவுக்கு தெரியாம நடந்துருச்சு. அதுக்காக மாமாவை இத்தனை நாள் ஒதுக்கி வச்சிருக்கிறதெல்லாம் சரியில்லடி. உன்கிட்ட சொல்லலனாலும் மாமா அதை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்காருன்னு உனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது வீரா. உண்மைய என்கிட்ட சொல்லாம மறைச்சாருல, சொல்லிருக்கலாம்ல. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால மன்னிக்க முடியும்? நீ கேக்குறது என்னமோ கரெக்ட் தாண்டி. மாமாவும் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லணும்னு முயற்சி பண்ணிருக்காரு. ஆமா, மாறன் என்கிட்ட சொல்லிருக்கான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் கில்ட்டியால ரொம்ப தவிச்சிருக்காருடி. இங்க பாரு, எல்லா தப்புக்குமே ஒரு மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. போதும்டி, மன்னிச்சிர. நான் எப்பவுமே அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட அவர் ஆரம்பிக்கிற பிசினஸ் நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக அவரை நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல வீரா. ஏ கண்மணி, அப்படிலாம் சொல்லாத. இங்க பாரு, பெத்த அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க அவ கூடவே இருக்க போறது அவ புருஷன் தான். உன்னால மாமாவை முழுசா ஒதுக்க முடியல தானே? சொல்லுடி, முடியல தானே? அப்புறம் ஏண்டி உன்னை நீயே தண்டிச்சுக்கிட்டு அவரையும் தண்டிக்கிற?